அனைவருக்கும் வணக்கம்பா. தமிழச்சி அனுசூயா கற்பது தமிழிலிருந்து. இந்த பதிவில் நாம் காண இருப்பது உளவியலினுடைய அசல் வினாத்தாள்பா. அதாவது ஸ்டேட் பேப்பர் 2 அதனுடைய அசல் வினாத்தாள், அதற்கான விடைகள் என்னவென்று காண இருக்கின்றோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பின்வருவனவற்றில் எது சொல் சார்ந்த நுண்ணறிவு சோதனை அல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கின்றார்கள். சரியான விடை டி, அதாவது இலக்க குறியீடு மட்டும் கிடையாது. ஒரு ஆசிரியர் கற்பித்தலின் போது கையாளக்கூடிய பிரச்சனைகளை குறிப்பது டேஷ் ஆகும். வகுப்பறை மேலாண்மை, அதாவது மாணவர்கள் அமைதியாக இருக்க செய்தல், கற்பித்தல் கற்றல் ஒழுங்காக நடைபெறுதல், அதுக்கெல்லாம் உதவுவது வகுப்பறை மேலாண்மை. அது ஆசிரியருடைய கையாளும் திறன். ஸ்டெர்ன்பர்க்கால் அடையாளம் காணப்பட்ட தகவல் செயல்முறைகளின் படிகளை ஒழுங்குபடுத்துக. சரியான விடை பார்த்தீங்கன்னாக்கும் பி ஆன்சர்ப்பா. அதாவது பதிவாக்கம், அனுமானித்தல், வரைவிலக்கம் செய்தல், இறுதியாக பயன்படுத்துதல். கீழே 2 கூற்றுகள் இருக்கின்றன. அதாவது வளர்ச்சி பற்றிய ஆய்வு 3 பரந்த களங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது: உடல்சார், அறிவுசார், மன எழுச்சிசார் மற்றும் சமூகம் சார். காரணம், ரீசன் என்ன சொல்றாங்க, மனித நிலைத்தன்மை மற்றும் மாற்றம் என்ற கருத்து பரந்த மற்றும் பல்துறைகளை கொண்டது. இது முறையாக படிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்க சரியான விடை ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரி. ஆனால் ஆர் என்பது ஏக்கு சரியான விளக்கம் அல்ல என்பது சரியான விடை. அடுத்து கால வரிசைப்படி நுண்ணறிவு கோட்பாடுகளை ஒழுங்கமைப்பார். முதல்ல கார்ட்னர், 2வது கில்போர்டு, 3வது ஸ்பேர்மேன், 4வதாக தாட்சன் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தோம்னாக்க சரியான வரிசை முறை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் இந்த ஏ சரியான விடைப்பா. அதாவது முதல்ல ஸ்பேர்மேன், அடுத்து தாட்சன், அடுத்த கில்போர்டு, இறுதியாக கார்டனர் வருவார். சரிங்களா? அடுத்து மாஸ்லோவின் தேவை படிநிலை அடுக்கினை வரிசைப்படுத்துக. இது நிறைய மாதிரி வினாத்தாள்ல நம்மளே பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ இதற்கான சரியான விடை வரிசை அடுக்கு இந்த சீயிங் பஸ். அதாவது முதலாவதாக உடல்சார் தேவைகள், பாதுகாப்பு தேவைகள், தன்மதிப்பு தேவைகள், அன்பு மற்றும் உடைமை தேவைகள், அடுத்ததாக தன்மதிப்பு தேவைகள், இறுதியாக நிறைவு. எல்லாம் முடிஞ்சதுனால தன் நிறைவு என்பது கடைசி. அடுத்து பட்டியல் ஒன்றை பொறுத்துக்க. ஆக்க நிலையுறுத்தல், தொடர்பியல், செயல்படு ஆக்க நிலையுறுத்தல், அனுபவ கற்றல். ஸ்கின்னர், கார்ல் ரோஜர்ஸ், பாவ்லோ, தான்டைக்கு. இல்லைங்களா? இப்போ இதற்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா இந்த சி வரும்பா. அதாவது ஆக்க நிலையுறுத்தல் பாவ்லோ. அடுத்து தொடர்பியல் பார்த்தீங்கன்னாக்கா அவர் தான்டைக்கு. அடுத்து செயல்படு ஆக்க நிலையுறுத்தல் ஸ்கின்னர், அனுபவ கற்றல் கார்ல் ரோஜர்ஸ். சரிங்களா? அடுத்தது அதே மாதிரி பொறுத்துக்கதாங்கப்பா. அடையாள அடை ஊக்கம், அடையாள நிறுத்தம், அடையாளத்தை மறைத்தல், ஆய்வுக்காலம், அடுத்து அடையாள பரவல் சொல்லி கொடுத்திருக்கின்றார்கள். இதற்கு சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கும் இதுங்கப்பா. சரிங்களா? அடுத்ததாக 9வது 2 கூற்றுகள் மறுபடி கொடுத்திருக்கின்றார்கள். ஒரு 2ஆம் பட்டியல் சொற்கள் சூத்திரங்கு அல்லது சமன்பாடுகள் முதல் பட்டியலை தக்க வைத்தலுக்காக பாதிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அடுத்து 2வது கூற்று என்ன சொல்றாங்க, நாம் நினைவில் தக்க வைத்துள்ள பழைய கற்றல் பின்னர் கற்றுக்கொள்ளுதல் பற்றிய நினைவை சீர்குலைக்க முன்னோக்கி செயல்படுகின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான சரியான விடை கூற்று 2மே சரியானவை என்பதுதான். அடுத்து மீண்டும் மீண்டும் துண்டலினால் படிப்படியாக குறைக்கப்பட்ட தளங்கள் செயல்பாட்டின் பெயரை குறிப்பிடுக. சரியான விடை பழக்கப்படுத்துதல். அடுத்து 11வது ஆளுமையின் 5 பெரிய காரணிகள், அதாவது ஓஷன் சொல்லுவோம். அது மீத்திறன் பண்புகளே அவற்றின் குறுகிய பண்புகளுடன் நம்ம என்ன செய்யணும், அதை வரிசைப்படுத்திக்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கின்றார்கள். சரியான விடை பி, அதாவது பல்வேறு வகையான அல்லது வழக்கமான ஆர்வம். அடுத்ததாக கவனமாக அல்லது கவனம் குறைவான. அடுத்தது சமூகமயமான அல்லது ஒதுங்கி போகிற. அடுத்ததாக நம்பிக்கை அல்லது சந்தேகம். நம்ம 2 கூறுகள் கொண்டது ஒரு மாதிரி வினாத்தாள்ல பார்த்தோம் சரிங்களா? அதே வினாதான் இங்க கேட்டிருக்காங்க. பாதுகாப்பான அல்லது பாதுகாப்பு அற்ற. சரிங்களா? அடுத்து 12வது வினா, முன் பள்ளி பருவத்தில் ஏற்படும் சம வயதினருடனான சமூகப்படுத்தலின் வளர்ச்சியை படிநிலை வரிசையாக்கம் செய்க அப்படின்னுக்காங்க. அதுக்கு விடை சீதாங்கப்பா. அதாவது சமூகம் அல்லாத நடவடிக்கை, இணையொத்த விளையாட்டு, அடுத்ததாக இயல்புடைய விளையாட்டு, இறுதியாக கூட்டுறவு விளையாட்டு. அடுத்ததாக
நுண்ணறிவு பற்றிய தவறான கருத்துக்கள். இதான் ஒவ்வொன்றையும் நம்ம கவனிக்கணும். கேட்டு இருப்பது தவறான கருத்துக்கள். சரிங்களா? இப்ப எதற்கு சரியான விடை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இந்த டி. இப்ப அதாவது நுண்ணறிவு என்பது அறிவு சார்பு உடையது அப்படிங்கிறது தவறான கருத்து. நுண்ணறிவு என்பது நினைவகம் தொடர்புடையது, அதுவும் தவறான கருத்து. நுண்ணறிவானது அசாதாரண நடவடிக்கைக்கு எதிரான உத்தரவாதம் என்பதும் தவறான கருத்து. அடுத்து 14, செயல்பாடுகளில் செயல்நிலை இயக்க மேம்பாட்டை எளிதாக்குகிறது. அது எது அப்படின்னு சொல்லி கேட்கின்றார்கள். இந்த பி விடை. இப்ப அதாவது தவழ்தல், நிற்றல், இறுதியாக நடத்தல். அடுத்து முன் குழந்தை பருவத்தில் இருந்து குமரப்பருவம் வரும்போது இணைவொழியும் மற்றும் மயிர்நேட்டுகள் முளைத்தண்டி எந்த பகுதி கவனத்தையும் உணர்வையும் ஏற்படுத்துகின்றது? அதாவது மூளைத்தண்டு அப்படிங்கிறது எழுத்து பிழை, அவ்வளவுதான். சரிங்களா? இதற்கு சரியான விடை சிறு வளைய உருவாக்கம். அடுத்ததாக பின்வரும் அறிவாற்றல் விளையாட்டு வகைகளை அவற்றில் படிநிலை வளர்ச்சியின் அடிப்படையில் வரிசைப்படுத்துக அப்படின்னு இருக்காங்க. சரியான விடை இங்க பி. அதாவது செயல்பாட்டு விளையாட்டு, கட்டமைத்தல் விளையாட்டு, கற்பனை விளையாட்டு, இறுதியாக விதிகளை கொண்ட விளையாட்டு. அடுத்து 2 கூற்றுகள். சிக்மண்ட் ஃப்ராய்டின் கூற்றுப்படி நெறிமுறை 3 முதல் 6 வயது வரை வெளிப்படுகிறது. இரண்டாவது கூற்று என்ன சொல்றாங்க? 3 முதல் 6 வயது வரையிலான காலகட்டத்தில் எடிபஸ் மற்றும் எலக்ட்ரா மோதல்கள் ஏற்படுகின்றன அப்படிங்கிறாங்க. இதுக்கு சரியான விடை பார்த்தோம்னா இந்த முதல் விடை தம்ப இரண்டுமே சரியானது என்பதுதான் சரியான விடை. அடுத்ததாக பொறுத்துக்கங்கப்பா. ஜான் பியாஜெட், எரிக் எரிக்சன், லெவ் வைகாஸ்கி, யூரி பிராஸ்பெஸ்டர். பார்த்தீங்கன்னாக்கோ இதற்கும் சரியான விடை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கோ இந்த இறுதியாக இருக்கின்ற இந்த டி தம்ப சரியான விடை. சரிங்களா? அடுத்தது பிராங்க் பிரென்னர் தனது மாதிரியில் கால பரிமாணத்தை குறிக்கும் பயன்படுத்திய சொல்லை குறிப்பிடுக அப்படின்னுக்காங்க. சரியான விடை குரோனா அமைப்பு. எலும்புகளில் உள்ள மகப்பேருக்கு முற்பட்ட சிறப்பு வளர்ச்சி மையங்களை குறிக்கும் சொல்லுக்கு என்ன பெயர்? எபிபைசஸ். மனப்பாடம் செய்யும் செயல்முறைகளை வரிசைப்படுத்துக அப்படின்னு இருக்காங்க. இதற்கு சரியான விடை பார்த்தீங்கன்னாக்க இந்த சி விடை. இப்ப அதாவது முதல்ல கற்றல், அடுத்ததாக தக்க வைத்தல், அடையாளம் காணுதல், இறுதியாக நினைவு கூறல். அதாவது நினைவு கூறல் அப்படின்னாக்கா கூறுதல்னு அப்படிங்கிறது. சரிங்களா? ரீகாலிங், அதுதான். அடுத்து 22வது, ஆளுமை அளவீட்டு செயல்முறையின் துல்லியத்திற்கு பின்வருவனவற்றில் எது அவசியம்? பார்த்தீங்கன்னா பி சரியான விடை. அளவிடப்பட வேண்டிய ஆளுமையின் தன்மை, பயன்படுத்த வேண்டிய கருவிகள், அளவீட்டை செய்பவர் அப்படிங்கிறது. சரிங்களா? ஆனா இங்க பாத்தீங்கன்னாக்க சரியான விடை அப்படிங்கிறாங்க. அளவீட்டுக்கு உட்படும் நபரும் முக்கியமானது. ஏன்னா அவர் இருந்தால் தானே எல்லாமே அளக்க முடியும், இல்லைங்களா? எனவே 4மே பொருத்தமான விடை தான். பட் ஆப்ஷன் 3 தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்ததாக கற்றல் மற்றும் மனப்பாடம், மனனம் செய்வது, முறையான அணுகுமுறையை அடைய கீழ் உள்ளவற்றை வரிசைப்படுத்துக அப்படின்னு கொடுத்திருக்கின்றார்கள். சரியான விடை இந்த ஏ விடை. இப்ப அதாவது முதல்ல ஆய்வு செய்தல், அடுத்து வினாவை கவனித்தல், வாசித்தல், அடுத்து பிரதிபலித்தல், அடுத்து மனனம் மற்றும் நினைவு கூறல், நினைவு கூறல்னா நினைவு கூறுதல். சரிங்களா? இறுதியாக மதிப்பு ஆய்தல். அடுத்து கீழே கொடுக்கப்பட்டவற்றில் எது ஆழமான புலன்காட்சியின் வரையறை அல்ல? வினாவை கவனிக்கலாம். அல்லன்னு எதிர்மறையில கேட்டிருக்கின்றார்கள். இதற்கு சரியான விடை இந்த சி. அதாவது முழுமையடையாத புள்ளி விவரங்களை முடிக்கும் போக்கு, பொருள்களையோ அல்லது உருவங்களையோ பின்னணியில் இருப்பதாக உணரும் போக்கு. அடுத்து டி பார்த்தீங்கன்னாக்க சமகாலத்தில் நடக்கும் 2 செயல்களை தொடர்புடையதாக கருதும் போக்கு. ஸோ வரையறை அல்லன்றதுக்கு இந்த 3மே சரியான விடை. சரிங்களா? அடுத்ததாக 2 கூற்றுகள் கொடுத்திருக்கின்றார்கள். கோல்பர்க் தார்மீக வளர்ச்சியை 6 நிலைகளை கொண்ட 3 நிலைகளாக ஒழுங்கமைக்கப்பட்ட படிப்படியான செயல்முறையாக கருதினார் அப்படிங்கிறது. அவருடைய கூற்றின்படி தார்மீக வளர்ச்சி 3 நிலைகள் என்னென்ன? செயல்பாட்டுக்கு முந்தைய நிலை, செயல்பாட்டுக்கு பிந்தைய நிலை மற்றும் வழக்கம் முறைமை நிலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க இந்த பி ரொம்ப சரியான விடை. அதாவது 2மே தவறானது அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்ததாக பின்வருவனவற்றில் எவை மின் கற்றலின் அம்சம் ஆகும்? இ லேர்னிங் சொல்றோம் இல்லையா, அந்த இதுதான் கொடுத்திருக்காங்க. இதற்கு சரியான விடை ஏ. அதாவது உடனடி வளர்நிலை மதிப்பீடு, அடுத்ததாக போதுமான பல்லுடக திறன்கள், இறுதியாக நிகழ்நேர கற்றல்.
சரிங்களா? அடுத்து அனுமானமும் காரணமும் கொடுத்திருக்கின்றார்கள். குழந்தை வளர்ப்பில் பெற்றோரின் அதிகார பாணி மிகவும் வெற்றி பெற்ற பாணியாக கருதப்படுகிறது. ரீசன் வந்து அதிகார பாணி குழந்தை வளர்ப்பில் உயர் ஏற்புடைமை ஈடுபாடு, ஏற்புடைய கட்டுப்பாடு, தேவையான சுதந்திரம் அளித்தல் ஆகியவற்றை உள்ளடக்கியதாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இரண்டுமே பார்த்தீங்கன்னாக்கா சரியானது. இந்த ஆர் என்பது ஏயினுடைய சரியான விளக்கம் என்பது சரியான விடை. அடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எது நினைவூட்டல் சாதனம் அல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கின்றார்கள். சரியான விடை இந்த பி மட்டும். எஸ்கியூஎஸ்ஆர் நுட்பம் என்பது சரியான விடை. அடுத்து பின்வருவனவற்றில் ஆளுமை பற்றிய தவறான கருத்துக்கள் கேட்கப்பட்டிருக்கின்ற வினா எல்லாமே பாருங்க எதிர்மறையா தான் வந்திருக்கு. சரிங்களா? ஆனா நம்ம பார்த்த எல்லாமே இப்ப நேர்மறையான வினாக்களை நம்ம பார்த்தோம். அதனால இந்த கேட்கப்படுகின்ற இந்த சொல்ல கவனிக்கணும். தவறானன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இதற்கு சரியான விடை அதாவது டி என்பது சரியான விடை. தனிநபரின் உடல் அமைப்பு, அவர்கள் நடக்கும் விதம் மற்றும் பேசும் விதம், அவர்கள் ஆடை அணியும் விதம். சரிங்களா? அடுத்து இறுதி வினா அப்படின்னாக்கா அது அதே மாதிரிதான். கூற்று 1, 2 கொடுத்திருக்கின்றார்கள். ஆரம்ப மாதங்களில் குழந்தைகளுக்கு உணர்ச்சி நிலைகளை ஒழுங்குபடுத்துவதற்கான குறைந்த திறன் மட்டும்தான் இருக்கின்றது. அடுத்து கூற்று 2 வந்து மூளையின் முன்பக்கத்தின் அதீத வளர்ச்சியானது குழந்தையின் சகிப்புத்தன்மையை அதிகரிக்கின்றது அப்படின்ட்டாங்க. இதற்கு சரியான விடை இரண்டுமே சரியானது என்பதுதான் சரியான விடை. இப்ப சரிங்களா? இதுல ஏதேனும் மாற்று கருத்து அல்லது இது சரியான விடை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதனை கருத்து பெட்டியில் குறிப்பிடுங்கள். சரிங்களா? இப்ப இது தொடர்பான பதிவுகள் நினைக்கிறேன் பாருங்க. மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.